ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தை பற்றி பார்த்தோன்னா ஒரு ரிசர்ச் லேபில் வந்து டைனோசர் சம்மந்தமான ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது ஒரு கவனக்குறைவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லேபே வந்து ஃபுல்லாக வெடித்து அதில் இருக்கிற டைனோசரஸ்லாம் வந்து வெளியே வர முயற்சி பண்ணுது. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அங்கே உள்ள சயின்டிஸ்ட்லாம் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்த வந்து ஒரு 5 வருஷம் கழித்து அந்த இன்னொரு ரிசர்ச் லேபில் உள்ளவங்க அவங்க ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அந்த ஆல்ரெடி பட ரிசர்ச் சென்டர் அந்தோட ஆம்பியன்ஸில் இருக்கிற அந்த டைனோசர்லாம் அதுக்கிட்ட இருக்கிற அந்த சில மெடிசன்ஸ்லாம் நமக்கு வேல்யூபுளாக இருக்கும். அதுக்கிட்ட எப்படி அந்த மெடிசன்ஸ்லாம் சாம்பிள்ஸ்லாம் எடுத்தால் எப்படி மனித குலத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்து அந்த இடத்துக்கு போகிறாங்க ஒரு சயின்டிஸ்ட்லாம். அதே சயின்டிஸ்ட்டை ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 ஃபேமிலி வந்து ட்ராவல் பண்ணி அதான் இதெல்லாம் மாட்டி 2 பேரும் ஒரே அந்த டைனோசர் டேஞ்சரான அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து பத்திரமா மீண்டு வந்தாங்களா, அந்த மெடிசன் சம்மந்தமான சில அந்த சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்களா, அதுதான் படத்தோட கதை. இந்த படத்தில் நிறைய சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் முக்கியமான சுவாரஸ்யம் ஒன்று சொல்லுன்னு கேளுங்க. இப்போ வந்து டைனோசர் இருந்தால் முட்டையிலேருந்து வந்தாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த படத்தோட ஆரம்ப சீனில் அந்த ரிசர்ச் லேபில் வந்து 2 சயின்டிஸ்ட் பேசிப்பாங்க. அப்போ 2 பேரும் ஆப்போசிட்லேருந்து பேசினா தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். அப்போ ஒருத்தர் வந்து சாக்லேட் சாப்பிட்டு அந்த கவரை கீழே போடுவார். அந்த கவர் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டு அது ஒரு சின்ன ப்ளோவரில் போய் மாட்டிக்கிட்டு அந்த லேபே வெடிச்சதுன்றாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு யோசிச்சிருப்பாங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே திகிலாகவே இருக்கிறாங்க. டைனோசர் வரப்போகுது, நம்மளை வந்து பயமுறுத்த போகுது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒன்றுமே வரவே இல்லை. சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று வருது. ஆனால் அதை பார்த்தா ஆடியன்ஸ் பயப்படல. ஆனால் படத்தில் நடிச்சவங்க பயப்படுறாங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிருந்தா செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த டைனோசரை காமிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் படம் வந்து சூப்பராக டேக் ஆஃப் ஆகுது. நமக்கு எல்லாமே கணிக்கிற சீன்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம எல்லா படத்துலையும் இந்த சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே பயம் தான், இவன் எப்படி தப்பிச்சிருவான்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம பயப்படணுமே, அதே மாதிரி பயந்து ஒரு திகில் ஊட்டி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படத்தை வந்து நமக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு இந்த படம் தான் வந்து ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய படத்துக்கு நம்ம தமிழ் வந்த படம்லாம் நிறைய படத்துக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல. என்னன்னு பார்த்தா ஜுராசிக் வேர்ல்டு வந்து ஆக்குபை பண்ணியிருக்குது. பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயம் ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.